அண்ணன் சீமான் அவர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் கட்டாய மதமாற்ற சட்டத்தை கொண்டு வருவோம் என்று வலியுறுத்தி கூறுகிறார்கள். இதற்கு உங்கள் கருத்து என்ன? கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு உங்கள் பாதுகாப்பு எப்படி கிடைக்கும்? தங்கச்சி, தனியாக கிறிஸ்தவர்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு, இந்துக்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பு, அதுக்கு ஒரு அரசு என்று கிடையாது. முதல்ல அதை விளங்கிக்கணும். நமக்கு ஒரே ஒரு அரண் தான் இருக்குது. அதைத்தான் அண்ணன் பழனி பாபா திருப்பி சொல்கிறாங்க. சாதி மதமாக பிரிந்து நின்றீர்கள் என்றால் தனிமைப்படுத்தப்படுவீர்கள், பலகீனப்படுத்தப்படுவீர்கள், அச்சுறுத்தப்படுவீர்கள். மொழி இனமாக இணைந்து நின்றீர்கள் என்றால் வலிமை பெறுவீர்கள், பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்று. அதுதான் உண்மை. நமக்கென்று ஒரு அரசியல் வந்துடுச்சு, எல்லாருக்குமான அரசியல் வந்துடுச்சு. இது இங்கே இருக்கிற என் முன்னாடி இருக்கிற என் மக்களுக்கு மட்டும் இல்லை, புல்லு பூண்டு நாய் நரி ஆடு மாடு கோழி மரம் மலை கடல் எல்லாத்துக்குமான அரசியலை நம்ம எடுத்து வைக்கும்போது பேரரணாக நின்று பாதுகாப்போம். பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் அப்படிங்கிறீங்க, அதை வரவிடுறதுக்காக நான் இவ்வளோ காலம் கத்திக்கிட்டு இருக்கேன். இந்த முழங்காலில் வலி இருக்கு, நிற்க முடியல, ஆனாலும் நின்று கத்திக்கிட்டு 15 வருஷமா பேசாதேங்கிறான் மருத்துவர். என்னை எப்படி பேச சொல்கிறாங்க தெரியுமா? வணக்கம், வாங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, இந்த அளவு தான் பேசணும். நீ பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது கஷ்டம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு துடிக்கிற மாதிரி இதை எனக்கு துடிக்காது. எனக்கு 45 விழுக்காடு தான் துடிக்குது. நான் சொன்னேன் அவர்கிட்ட, நான் இதய துடிப்பில் வாழலை, லட்சிய துடிப்பில் வாழ்கிறேன். அதனால என்னை நீங்கள் மருத்துவத்திலேருந்து விலக்கி வச்சுருங்க அப்படின்ட்டு இவ்வளவு கத்திக்கிட்டு இருக்கேன். நான் தேர்தல் வரும்போது 2 மாதம் பேசிட்டு போனால் அந்த தொண்டையில் 2 பக்கமும் ரத்தம் கசியும், உள்ளுக்குள்ளே ரத்தம் கசிஞ்சு ஓடுறது எனக்கே தெரியும். அவ்வளவு தூரம் பேசுறது பிஜேபி ஆட்சிக்கு வர விடுறதுக்கா? என்னங்க வராது. நீங்க ஒரு கவலையும் படாதீங்க. ஒன்னே ஒன்று செய்யுங்க, உங்க அண்ணனுக்கு ஒரு ஓட்டை போட்டு நிம்மதியா படுங்க. யாருக்கு? இந்த பாருங்க, நெஞ்சில சுமந்துக்கிட்டு இருக்கேன் பாருங்க, இவருக்கு. இறைமகன் இயேசு மானுடனின் பாவத்தை போக்குறதுக்கு சிலுவையை சுமந்தாரு. உங்க பிள்ளை, உங்க உடன் பிறந்தவன் இந்த மானுட குலத்தின் பசியை போக்குறதுக்கு இந்த கலப்பையை சுமந்துக்கு நிக்கிறேன் பாருங்க. இந்த சின்னத்தில் இருக்கிற ஆள் யார் தெரியுமா? இந்த சின்னமா இருக்கிற நான் தான். என்னைய மாதிரியா வச்சு வரைஞ்சு அனுப்பி பாருங்க. அது சிலுவை, இது கலப்பை. ரெண்டின் பயன்பாடும் மனிதர் மானுட குலத்திற்கு தான். அதனால மறக்காம இதுக்கு ஒரு ஓட்டை போட்டு நிம்மதியா தூங்க. நாட்டு அண்ணன் பார்த்துக்கிறேன். கவலையே விடுங்க.